வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சிவப்பு நெத்திலி வாங்கி வச்சுக்கிறேன், வெந்நீர் வச்சுருக்கிறேன், நல்லா கை பொறுக்க வெந்நீர் இருக்கு. இப்போ நெத்திலி கருவாடு நம்ம தலையை மட்டும் தான் கிள்ளணும். தலையை மட்டும் கிள்ளிட்டு நம்ம வெந்நீரில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா 2 முறை பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நெத்திலி கருவாடு சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி கருவாடு வறுக்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற நெத்திலி கருவாடை போட்டுடலாம். கருவாட்டிலே உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா பார்த்துன்னு போட்டுங்க. சும்மா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன், உப்பு கம்மியாகுது. நெத்திலி கருவாடு சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே வறுத்து முடிச்சிடலாம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸி, பேச்சுலர்லாம் சூப்பராக செய்யலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கீரை கூட்டுக்கலாம், நீங்கள் கருவாடு வறுத்து சாப்பிட்டிங்களா சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா